Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. திரு விஜய் அவர்களுக்கு ஒரு புதிய பாதையை திரு பவன் கல்யாண் அவர்கள் காட்டியிருக்காரு. அங்க பவன் கல்யாண், இங்க விஜய் வந்தா விஜய் பவர் கல்யாண். திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றத கிண்டலாவும் கேலியாவும் அதுக்கு முன்னாடி பார்த்தாங்க. +1 +2 படிச்ச 10வது படிச்ச எல்லாரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் நின்று அவங்கள ஹானர் பண்ணார் பாருங்க. அங்க வந்து அன்னைக்கு அவர் தான் நம்ம நல்லா படிச்சா விஜய் சார் நம்மளை கூப்பிட்டு பாராட்டுவார்னு ஒன்று குழந்தைங்க கிட்ட போய் சேர்ந்துருக்கு பாருங்க. ஏஐயா வர விஜயகாந்த் வந்து இவருடைய அண்ணனாக இருப்பார். இவர் ஏதோ ஒரு நெருக்கடியான இடத்துல வரும்போது விஜயகாந்த் ஒரு ஃபைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் திருப்பி வந்து ஃபைட் பண்றாரு. ஃபைட் பண்ணிட்டு ஒரு டயலாக் பேசுறாரு, என் தம்பி எனக்கு அப்புறம் இவன் தான் அப்படின்னாருன்னா கிழிஞ்சது தேட்டர். திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் அஜித்தும் ஏதோ ஒரு வகையில் அரசியல் பிரவேசம் செய்வார். அரசியலுக்கு தலை தான் பெருசு. தலைன்னா என்ன? தலைமை, தலைவன், எல்லாத்துக்கும் தலை தானே ஃபர்ஸ்ட். விடாமுயற்சி, அடுத்து குட் பேட் அண்ட் அக்லி. குட் பேட் அண்ட் அக்லி தான் இப்போதைக்கு மக்கள் இப்போ என்னன்னா விடாமுயற்சியை விட்டுட்டாங்க. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல இயக்குனரும் மற்றும் சினிமா விமர்சகருமான பிரவீன் காந்தி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ தொடர்ந்து சினிமா ரீதியாக நிறைய தகவல்கள் எங்களுக்காக கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறத தாண்டி அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாணவர்களுக்கு வந்து 10th and +2 மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா வந்து அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் இந்த ஈவெண்ட்டை வந்து நடந்தது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய இந்த அரசியல் மாற்றத்திற்கு இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஒரு ஈவெண்ட் எப்படி ஒரு பலு சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களுக்கு ஒரு புதிய பாதையை திரு பவன் கல்யாண் அவர்கள் காட்டியிருக்காரு. ஆமாம். அங்கே பவன் கல்யாண், இங்கே விஜய் வந்தால் விஜய் பவர் கல்யாண். பவரான கையாக தான் இருக்கும் அவர். ஸோ பவர் கல்யாண் என்னென்னா, லவ் டுடேன்னு ஒரு படம் வந்தது. ஃபஸ்ட்டு வந்து விஜய் சார் நடித்து இங்கே சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படத்தை ரீமேக்கில் நடித்து தான் பவன் கல்யாண் பெரிய நடிகர் ஆனார். நிறைய படங்கள் பவன் கல்யாண் வந்து பண்ணியிருக்கிறாரு. லவ் டுடே அங்கே, இந்த டுடே இங்கே. இன்னைக்கு சக்ஸஸ் டுடே பவன் கல்யாணுக்கு அங்கே. இப்போ அடுத்து 2026 சக்ஸஸ் டுடே யாருக்குன்னா திரு விஜய் அவர்களுக்கு. ஸோ அதை வந்து ஆரம்பிச்சு விட்டார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குஷின்னு ஒரு படம், இங்கே நடித்தார் குஷி. பார்த்தா இப்போ குஷி அவர் இருக்காரு. விரைவில் விஜய் ரசிகர்கள் அத்தனை பேரும் குஷி ஆவார்கள். விஜயோட ஒரு நிகழ்வு வந்து கூடிய சீக்கிரம் மிக விரைவில். அதுக்கான எல்லாத்தையும் ஒர்க்கையும் ரொம்ப பிரமாதமாக திரு விஜய் அவர்கள் அவரோட இருக்கிறவங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா 2, 3, 4 234 தொகுதி, அதான் 2, 3, 4. அதான் நான் சொன்னேன், 1ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு 2, 3, 4 கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன் ஒரு வாட்டி உங்கள் சேனலில் தான் நினைக்கிறேன். இப்போ ஏன் 2 நாள் பண்ணுறாருன்னா, 2வது வருஷம் இல்லை, முதல்ல பண்ணது ஃபர்ஸ்ட் வருஷம், இப்போ பண்ணுறது 2வது வருஷம். அப்போ 2 முறை பண்ணோம். 2வது வந்து என்னென்னா, அதில் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் நின்னார். எல்லாருமே திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றத கிண்டலாவும் கேலியாவும் அதுக்கு முன்னாடி பார்த்தாங்க. ஈவன் நான் கூட திரு விஜய் சார் மேலே பெரிய இதெல்லாம் நான் கிடையாது. ஆனால் அந்த +1 +2 படித்த 10வது படித்த எல்லாரையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் நின்று அவங்கள ஹானர் பண்ணார் பாருங்க. அங்கே வந்து அன்னைக்கு அவர் தான் பேசு பொருள். நான் நிறைய வந்து சோர்ந்து நின்ன மாதிரியான தருணங்களையும் நம்ம வீடியோவில் பார்த்தோமே. ஸோ அதில் வந்து நிறைய குழந்தைங்க அன்றைய நாள் அவர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதை விட திரு விஜயோட இருந்து நம்ம வந்து பண்ணது இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு தே காட் மோர் எனர்ஜி. நிறைய செல்ஃபி எடுத்துக்கிறது. ஆமாம். அதில் திரு விஜய் அவர்கள் நம்ம நல்லா படித்தா, இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம நல்லா படித்தா விஜய் சார் நம்மளை கூப்பிட்டு பாராட்டுவார்னு ஒன்று குழந்தைங்க கிட்ட போய் சேர்ந்துருக்கு பாருங்க. நிறைய பேர் வந்து நம்ம 10th +2 மார்க் எடுத்தா விஜயை மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் படிக்கிறவங்க இருக்காங்களே. அது வந்து போன வருஷத்துல இருந்து தான் அது ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த வயசுக்கு வந்து திரு விஜய் அவர்கள், ஏன்னா
அந்த குழந்தைங்கெல்லாம் பிறந்ததுலேருந்தே டிவியில் யாரை பார்த்து வளர்ந்துருக்குன்னா திரு விஜயோட நடனத்தை பார்த்து தான் வளர்ந்துருக்கும். ஓகே, ஸோ கிளாஸில் வந்து அவங்க மனசை பறி கொடுத்ததை விட டிவியில் பறி கொடுத்தது தான் அதிகம் இல்லையா, விஜயோட டான்ஸு. அப்போது அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம நல்லா படித்தா மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே குழந்தைங்க நல்லா படிக்குதுங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லாருமே நல்ல யூஸ்வலாக கேர்ள்ஸ் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி பசங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்னென்னா சாரை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த, ஒரு ஆரோக்கியமான விஷயம். இது வந்து என்னென்னா என்ன கேட்டால் இதை எல்லாருமே செய்யலாம். திரு அஜித் அவர்கள் கூட இதை செஞ்சால், ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட சின்ன பசங்கக்கிட்ட யார் 2 பேர்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்ல சினிமாவில் ஃபஸ்ட்டு திரு விஜய் அவர்கள், அடுத்ததாக திரு அஜித் அவர்கள். இவங்க 2 பேருக்கு நடுவில் இருப்பார், இல்லை முன்னாடி இருப்பார் ரஜினிகாந்த் சார். ஒன்று நடுவில் இருப்பார், இல்லை முன்னாடி இருப்பார், ஆனால் பின்னாடி போக மாட்டார். ஓகே, 1ல் இருப்பார் இல்லை 2ல் இருப்பார். ஸோ இவங்க 3 பேருமே எனக்கு என்னோட ஆசை என்னென்னா திரு விஜய் சார் மாதிரி 3 பேருமே இதை செஞ்சாங்கன்னா இளைஞர்கள் இன்னும் உற்சாகமாக படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்ல ஸ்டூடெண்ட்ஸுங்க, அதாவது நல்ல பசங்க அப்படின்னா சமுதாயத்துக்கு அக்கறையான விஷயங்கள் செய்கிறாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு வச்சு பாராட்டணும். படித்து எப்படி வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோவில் நீங்கள் காசை தொலைச்சிடுறீங்க, அந்த ஆட்டோவில் காசை தொலைச்சதை எடுத்துகிட்டு ஓடலாம், ஆனால் நிறைய ஆட்டோ டிரைவருக்கு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சொசைட்டியில் நல்ல விஷயங்களை இளைஞர்கள் குறிப்பாக பசங்க செய்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்கள இன்னும் பாராட்டணும்னு வச்சிங்களேன், சமுதாயத்தில் நல்ல பசங்களும் உருவாவாங்க. இப்போ நம்ம அறிவாளியை உருவாக்குறோம், என்கரேஜ் பண்ணுறோம், அதே மாதிரி சமுதாயத்தில் நல்லவர்கள் உருவாவதையும் திரு விஜய் அவர்கள் பாராட்டணும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கட்சியே இருக்குது, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது. ஸோ இப்போ மாணவர்கள் மத்தியில் அவர் என்ன பேச போகிறாரு, அவருடைய ஸ்பீச் என்னவா இருக்க போகுது, ஸோ இது என்னவா அரசியலில் பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படிங்கிறத தான் பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, முடிஞ்சதுக்கப்புறம் சரி, அதுதான் டாக் ஆஃப் த டவுன் இருக்க போகுது. சோ என்ன பேசுவாருன்னு நீங்க ஏதாவது கெஸ் பண்ணிருக்கீங்களா? போன வாட்டி என்னன்னா மக்களே சாட்சியாக இருந்தார்கள், இப்போ கட்சியே பக்கத்துல நிக்குது இல்லையா, அப்ப கூடுதல் கவனமா இருக்கணும். முதல்ல பவன் கல்யாணுக்கு பாராட்டு தெரிவிப்பார், அதுல இருந்து அவரோட பேச்ச ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டாவது அவருடைய படத்தை இவர் நடிச்சிருக்காரு, இவருடைய படத்தை அவர் நடிச்சிருக்காரு. தேர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே கிட்டத்தட்ட இவர் இங்கே டாப் சூப்பர் ஸ்டார், அங்கே பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு ப்ளஸ் இவர் அல்லு அர்ஜுன், இவங்க 3 பேர் மாறி மாறி அந்த டாப்பில் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேப் இருக்கும். அதனால் இவர் ஃபஸ்ட்டு பாராட்டுவார் யாரை, பவன் கல்யாண. அதுக்கப்புறம் இந்த மாணவர்களை பாராட்டுவார். ஓகே, பவுன் கொடுத்து பவனை ஃபஸ்ட்டு பாராட்டுவார், அடுத்து பவுன் கொடுத்து பசங்களை பாராட்டுவார். ஓகே, பசங்களை நல்லாவே பாராட்டுவார். ஏன்னா பாராட்டணுங்க எப்பவுமே என்கரேஜ்மெண்ட்டு தான், அதுவும் பெரிய ஆளுங்க என்கரேஜ் பண்ணும்போது இல்லை உங்களுக்குள்ள ஒரு பெரிய உத்வேகம் ஒன்று கிளம்பும். ஸோ அது பாராட்டுவார். பாராட்டிட்டு 2-3 வெடியை போடுவார் கன்ஃபார்மாக. என்ன மாதிரியாக என்ன மாதிரி? ஆமாம், அரசியலை நோக்கிய வெடி தான். சரி, எனக்கு என்னன்னா இந்நேரமே அவர் 4-5 லட்சுமி பட்டாசை வெடிக்க விட்டுக்கணும் முதல்ல கீழாம்பாக்கம். ஏன்னா நீங்கள் அரசியலில் இறங்குறீங்கன்னாலே அதோட இப்போ ஒன்றும் இல்லை, பவன் கல்யாண் வந்த கையெழுத்து போட்ட உடனே ஒரு பெரிய கேள்வியை கேட்டார் இல்லையா, ஏன் இஸ்லாமியத்தையும் ஏன் கிறிஸ்டானிட்டியும் வந்து கொண்டு வந்து வைக்கல, ஏன் இந்துக்களை மட்டும் அறநிலையத்துறையில் வச்சிருக்கீங்கன்னு பெரிய கேள்வியை கேட்குறாரு. அப்போதான் கவனிப்பாங்க. நீங்கள் வந்துட்டீங்க ஹாய் ஹாய்னு கை காட்டுறதெல்லாம், ஏன்னா இங்கே வந்து இறங்கி வேலை செய்யணும். விஜயகாந்த் சார் வந்து எடுத்த உடனே எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஆனார் இல்லையா, ஏன்னா அவர் எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு கேட்பார். அது மாதிரி தான் திரு விஜய் அவர்களை எதிர்பார்ப்பார்கள். அப்போது நீங்கள் கொஞ்சம் வெடியை போடணும். ஓகே, வெறும் நடிப்பு பத்தாது, சில வெடியும் தேவைப்படுது. ஓகே, அது அரசியலை நோக்கிய வெடியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கான விடியலை சொல்கிற வெடியாக இருக்கணும். வெறும் வெடினா சாதாரண வெடியாக இருக்கக்கூடாது, அங்கே சென்ட்ரலில் இருக்கவங்க வரைக்கும் நடுங்கணும், அப்படி இருக்கணும் வெடி. அது செய்யக்கூடியவர் தான் அவர். நம்ம சர்க்காரா என்னமோ ஒரு படம் மெர்சல் நினைக்கிறேன், மெர்சல் வரும்போது அந்த படத்தோட டயலாக் வந்து இந்தியா பூரா ஒரு அதிர்வலை ஜிஎஸ்டியை பற்றி தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போச்சு அது. ஸோ அதில் வெடி போகிறதுல அவர் ஒரு மாஸ்டர் தான். ஸோ அரசியலை நோக்கி தன்னுடைய கட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும், தன்னுடைய கட்சியை சார்ந்த இளைஞர்கள் எப்படியெல்லாம் செயல்படணும். ஏன்னா ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. இப்போ அவருடைய ஃபோக்கஸ் வந்து 26ன்னு சொல்கிறாங்க,
பட் நான் அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் 26 அவர் வந்து ஃபுல் ஸ்வீப்பில் வரமாட்டார். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்ல வந்து மேபி அரசியல் ரீதியான கொள்கைகளையும் சேர்த்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கொள்கையே யாருக்குமே இல்லைம்மா. அவர் எங்க இருந்து புது கொள்கை கொண்டு வர முடியும்? என்ன சொல்லிடலாம் கொள்கை? வழக்கமா ஊழல் எல்லா வாங்க, கட்சியும் லஞ்சம் பண்ண வாங்காதீங்க. லஞ்சத்தை ஒழிக்க போறோம். சரி, சமத்துவமா மாணவர்களுக்கு பாருங்க. இதானே ஆமா, இதுதான் எல்லா கட்சியிலயும் இருக்கு. எவனாவது ஃபாலோ பண்றானா? ஊழல் இல்லாம இங்க ஏதாவது நடக்குதா? சார் நான் பேச மாட்டேன் சார். நீங்க பேச மாட்டீங்க, நான் பேசலாம். ஊழல் இல்லாமல் இங்க எதுவுமே நடைபெறுவது இல்லை. இப்போ இதெல்லாம் சொல்லாம இருக்கிறது நீட்டா இருக்கும். ஓகே, விஜய் எதையுமே சொல்லாம என்ன நம்புங்க, ஒரு புதிய அரசியலை நான் தருவேன். ஓகே, என் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க. ஏன்னா இந்தியாவிலேயே யாருக்குமே இல்லாத ஒரு லக்கு என்னன்னா, திரு விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 லட்சத்துலேருந்து 50 லட்சம் பேர் இருப்பாங்க. என்னோட அசம்ஷன். மேலே கூட இருக்கலாம், ஆனால் கீழே இருக்காது. இப்போது இந்த 50 லட்சம் இளைஞர்கள் நினச்சா அதை வந்து தன்னுடைய பேரண்ட்ஸு, தன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் இழுத்து பிடிச்சி ஒரு 3 கோடியாக மாற்ற முடியும். இதை வேற எந்த கட்சியும் பண்ண முடியாது. ஓகே, அவங்க கிட்ட தான் அந்த சக்தி இருக்கு. ஆனா இன்னும் காலங்காலமா இந்த 2 கட்சிகளை பார்த்து ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. எல்லாம் மாறிடும் மேடம், இதோட முடிஞ்சிடுச்சு மேடம். அதுக்கு தானே வராரு விஜய். ஓகே, ஸோ அந்த ஒரு மாற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததா நம்ம அவருடைய படங்கள் பத்தி வந்துடலாம். ஸோ அடுத்ததா கோட் படம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே செலிப்ரேட் பண்றதுக்காக ரெடியா இருக்கும். ஸோ அந்த படத்துல வந்து விஜயகாந்த் அவர்களுடைய ஏஐ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா சைட்ல இருந்தும் சினிமா தரப்புலையும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எந்த மாதிரியான ரோலா இருக்கும் அதுல? இல்லை, இப்போ நீங்கள் அவருடைய இப்போ செந்தூர பாண்டின்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் அண்ணன் தம்பியாக வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் தம்பியாக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஏஐயா வர விஜயகாந்த் வந்து இவருடைய அண்ணனாக இருப்பார். ஓகே, இவர் ஏதோ ஒரு நெருக்கடியான இடத்துல வரும்போது அந்த அண்ணன் வந்து அதுலேயும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். மேபி ஏஐ டெக்னாலஜியில் விஜயகாந்த் ஒரு ஃபைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். விஜய் அந்த ஃபைட்ல ஒரு 50%க்கு மேல விஜயும் இறங்கி ஃபைட் பண்ணுவார். ஓகே, சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ற மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். அப்படி ஒன்னு ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டாலே மாஸா இருக்கும். கண்டிப்பா மாஸா இருக்கும். நீங்க சொல்லும்போதே அது எனக்கு தெரிஞ்ச ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஆமா, ஒரு மாஸா இருக்கும். விஜயகாந்த் திருப்பி வந்து ஃபைட் பண்றாரு. ஃபைட் பண்ணிட்டு ஒரு டயலாக் பேசுறாரு, என் தம்பி எனக்கு அப்புறம் இவன் தான் அப்படின்னாருன்னா கிழிஞ்சிரு தேட்டர். ஓகே, கிழிஞ்சிரும் தேட்டர். கண்டிப்பா நீங்க சொல்லும்போதே ஃபேன்ஸ்க்கு எவ்வளவு ட்ரீட்டா இருக்கும்ங்கிறது. இல்ல, இது இருக்கணும், இது இருக்கும். இல்லைனா கூட இருந்தா வைக்கணும். இல்லைன்னா என்ன பர்பஸுக்கு வந்துட்டு நல்லா இரு தம்பின்னு சொல்லிட்டு போறதுக்கா? என் தம்பின்னு அடையாளப்படுத்தணும். அப்போதான் அவருடைய அடுத்த அரசியல் நகர்வுக்கு அது ஒரு நல்ல அச்சாரமா இருக்கும். அதை பண்ணுவார். ஏன்னா வெங்கட் பிரபு கொஞ்சம் விவரமான ஆள் தான். கொஞ்சம் மாநாடு நடத்தக்கூடியவர் தான் அவர். அந்த மாநாடுலாம் இதுல இருக்கும், அரசியல் மாநாடுலாம் இதுல இருக்கும். கண்டிப்பா. சோ அதற்கப்புறம் கோட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு விஜய் அவர்களுடைய கடைசி படமே இல்ல மேடம். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், உங்க சேனல்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் 31 வரைக்கும் அவர் நடிப்பாரு. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், அவர் போக மாட்டார், கவலைப்படாதீங்க. ஓகே, மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான். போக மாட்டார், போகவே மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அவர் ஒரு ஸ்டேட்ல மட்டும் அவர் என்டர்டெயின் பண்ணல. அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும். இப்போ எம்ஜிஆர் இருந்தாருன்னா எம்ஜிஆர் வந்து ஒன்லி தமிழ்நாட்டுக்கு தான் என்டர்டெய்னர் அப்போ அந்த காலத்தில். அடுத்து ரஜினி சார் வந்தார்னா ரஜினி சார் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும். இப்போ இவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேரளாவில் வந்து சூப்பர் ஸ்டார் இவர். அதே மாதிரி ஆந்திராலையும் பெரிய ஓப்பனிங் வந்துருச்சு. இப்போ கர்நாடகா சொல்லவே வேண்டாம், நல்ல ஓப்பனிங், பெரிய ஓப்பனிங் இருக்கும். அதே மாதிரி எஃப்எம்எஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இவருக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ பேரை என்டர்டெயின் பண்ணுறவர் டக்குன்னு விட்டுட்டு போக மாட்டார். ரெண்டாவது, அவர் 26 ஸ்ட்ரைட்டாக அரசியலுக்கு நுழைய மாட்டார். நான் திருப்பி சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாக வரமாட்டார். எங்கேயோ கூட்டணி வைப்பார், சப்போர்ட் பண்ணுவார். அதான் பவன் கல்யாண் ரூட் எடுக்கணும். இப்போ பவன் கல்யாண் 2014 வந்தார். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஸ்ட்ரகிள். ஏன்னா தனியாக நின்னது அது எடுபடாது. ஏன்னா இங்கே பெரிய பலம் வாய்ந்த சக்திகள் இருக்குது. அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபோர்ட் பண்ணணும். இப்போ எம்ஜிஆர் வந்தார்னா தனியாக வந்தார். எப்படி வந்தார்னா அந்த எம்ஜிஆர் நாடோடி மன்னன்னு அவர் 56 ஏழுங்கள்லேயே நான் அடுத்து மன்னன்றான்னு சிக்னலை கொடுத்துட்டாரு, கண்ணடிச்சிட்டாரு. மக்களை பார்த்து கண்ணடிச்சிட்டாரு, நான் வருவேன் அப்படின்ட்டு கண்ணடிச்சிட்டாரு. இப்போ இவங்கெல்லாம் கண்ணடிக்கல, இப்போ தான் கண்ணடிச்சிருக்காங்க இல்லையா? சமீபத்தில் தானே விஜய் சார் கண்ணடிச்சிருக்காரு. அவர் 58, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே கண்ணடிச்சிட்டாரு, நான் வரப்போகிறாங்க, ரெடியாக இருக்கான்ட்டு. அதை நோக்கியே அவர் வந்து என்ன பண்ணாருன்னா டிஎம்கேவோடையே இருந்து
அந்த கட்சியில் எம்எல்ஏவாக ஆகி ம். அப்புறம் ஒரு எம்பியை உருவாக்கி அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையை ஆக்கி கட்சியை விட்டு வெளியே போய் வந்து அடிச்சார். ஸோ அப்போ 20 வருஷ பிளாட்ஃபார்ம் அவர். ம். இப்போ திரு விஜய் அவர்கள் இப்போ வந்து 2 வருஷம் போன வருஷத்தில் இந்த வருஷத்தோட மிடில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணார் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு, பிப்ரவரி சம்திங் அந்த மாதிரி. அப்போது இந்த காலகட்டம் பத்தாது. ஓகே. Mentally- விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி மாதிரி கூட இது இருக்கலாம் இல்லையா? இல்லையேம்மா, அவங்களே கூட தனியாக நின்று பெருசாக ஆகாமல் அதுக்கப்புறம் ஜெயலலிதா கூட சேர்ந்து ம். அந்த கூட்டணியில் தானே ஒரு 40 சீட்டு வந்தார். ம். ஸோ அங்கேயும் பாருங்கள் கூட்டணி தான், தனியாக முடியாது. Okay. ஏன்னா பலம் வாய்ந்த கட்சிகள், பணம் வாய்ந்த கட்சிகள், ம். வெறும் பலம் இல்லை பணம் வாய்ந்த கட்சிகள். So, கூட்டணி தான் ஃபர்ஸ்ட் இவர் பயத்திலே வந்தோடனே இருக்கிறீங்க, இருக்கும். பயத்திலே இருக்கிறீங்க, பயத்திலே இருக்கிறீங்க. ஐயோ என்னை மாட்டி விட்டு போறாருன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பேசினாதான் பார்க்குறவங்களுக்கு உண்மை தெரியும். கண்டிப்பாக. ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு நடுவில் நீங்கள் வந்து ஒரு கூட்டணி, ம். அது அவர் டிசைட் பண்ணுவார். அவர் அது டிஎம்கேவாக இருக்கலாம், ஏடிஎம்கேவாக இருக்கலாம், இல்லை பிஜேபியாக இருக்கலாம், இல்லை விஜயகாந்த் சாரோடைய ஸ்ட்ரெயிட்டாக ஓகே. விஜயகாந்த் சார் விஜய் வாங்க அப்படின்னா கூட அது ஒரு மாசாக இருக்கும், ம். மாசாக இருக்கும். அப்படி ஏதாவது பண்ணி அப்போ என்னென்னா அவர் 31 வரைக்கும் அவருக்கு நடிக்கலாம், ஓகே. தப்பே கிடையாது. 31 வரைக்கும் நடித்து, நான் ஏன் அவர் நடிக்கணும்னு திருப்பி சொல்கிறேன்னா, அவருடைய கட்சி தலைவராக அவரை ஒத்துக்கிறதுக்கு ரசிகர்களுக்கு இன்னும் பாடல்கள் நிறைய தேவைப்படுது. ம். இப்போ ஒரு எம்ஜிஆர் கட்சி உயிரோடு இருக்கிறது காரணம் பாடல்கள். ஆமா. எடப்பாடி கிடையாது, இன்னுமே என்னைக்கோ போட்ட பாட்டு எடப்பாடி எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் தானே இன்னுமே. ஆமாம், அதை கேட்கும்போது நம்மள அறியாமல் அவர் இருக்காரு, அவர் நமக்கு ஏதோ நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? ம். அதில் தான் அந்த கட்சி இன்னமும் உயிரோட இருக்குது. அதே மாதிரி திரு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான பாடல்கள் இருக்குது. ம். ஒரு எதிர்காலத்தில் ஒரு 5-6 படம், ஒரு 10 படம் பண்ணி 10 படத்துலேயும் ஒரு 5-6 சாங்கு, 4-5 சாங்கு கட்சிக்கான பாடல்களாக ம். அப்படி அது போட்டாலே அவனுக்குள்ளே அப்படி சூடு ஏறணும், அவனுக்கு குத்தணுண்டா ஓட்டுன்ற எண்ணம் வரணும். Okay. வெறும் குத்தாட்டம் மட்டும் பத்தாது, ம். போய் குத்தணுண்டா ஓட்ட அப்படின்ற அளவுக்கு அது இருக்கணும் பாட்டு. ஓகே. ஸோ அதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 5 வருஷம் நடிக்கணும். ம். நடித்து 31 இறங்கலாம், இல்லை 31லையும் இன்னொன்று ஆழம் பார்த்துட்டு 36 கன்ஃபார்ம். அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது. என்னன்னாங்க அரசியல்லையே இருக்கிறவங்க தோல்விகளை பார்த்து டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு பழகிடும். ம். கலைஞர் தோத்தாருன்னா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? போன தேர்தலை விட நாங்கள் இந்த தேர்தலில் கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்கோம், ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றிப்பார். அவர் தோத்தாரா ஜெயிச்சாருன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆமா. அது ஒரு டெக்னிக் அது. ம். ஆனால் ஒரு நடிகராக இருக்கிறவங்க ஒரு தோல்வியை தாங்க மாட்டாங்க. ம். ஓகே, அதோட விமர்சனம் எனக்கு தாங்க முடியாது. இப்போ சீமான்லாம் பாருங்கள் எவ்வளோ அடிச்சாலும் வாங்குறாரு பாருங்க. நாங்க ஆனா 8 இன்னுமே வந்து பிரஸ் மீட்ல மீட் பண்ணல, நேரடியா மக்களை வந்து சந்திக்கல அப்படிங்கிற ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. அதுதாம்மா, அது என்னன்னா அது முழு நேரமாக மைண்ட் ரெடி ஆகாது. ம். அதுதான் சொல்கிறேன். அது இப்போ அண்ணாமலைன்னா அதே பண்ணுவார். ம். ஓகே, இது தம்பி மலை தான், இது அவர் அண்ணாமலை, இவர் தம்பி மலை. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெடி ஆகிறதுக்கே ஒரு மைண்ட் ப்ரிப்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே மைண்ட் ப்ரிப்பரேஷன் தான். இப்போது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது. ம். நமக்கு நிறைய செஞ்சிட்டாங்க, மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பதிலுக்கு செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டாரு. ம். அதை இளைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. ம். பியூட்டிஃபுல். ஆனால் நீங்கள் இறங்கி மல்லு கட்டி வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் நிற்கிறது இருக்கு இல்லையா, அது அவ்வளோ சீக்கிரம் மனசு ஒத்துக்காது. ஓகே. அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அதுக்கு வந்து அதோட மைண்ட் செட்டே வேறு. ரெடி கேமரானா தான் ஒரு வேட்டியை எடுத்து கட்டுவார். ஓகே, அது மைண்ட் செட்டு நான் சொல்ல வர்றது. அப்போது ஒரு 10 வருஷம் அதை பற்றி ஆழம் பார்த்து உங்கள் மைண்ட் செட்டே மாறணும். ம். கேமராவை திருப்பு, மக்கள் எங்கே போ அப்படின்னு வரணும். இன்னும் வரல, திரு விஜய்க்கு வராது. வந்தால் தான் இதெல்லாம் கேள்வி கேட்க மனசு வரும். ஓகே. இந்நேரம் கீழே பார்க்கறதுக்கு இந்நேரம் குரல் கொடுத்துருக்கணும். ஆ. விஜய் இப்ப சார் கூட குவைத்துல நடந்த தீ விபத்துக்கு கூட குரல் கொடுத்தாங்க. அது அது ஏங்க டெய்லி கீழே பார்க்கறதுல மக்கள் பாடுபட்டுட்டு இருக்கிறாங்க, அதுக்கு தாங்க குரல் கொடுக்கணும். ஏன் அவ்வளோ அவசரமாக பஸ் ஸ்டாண்டை மாற்றுறீங்கன்னு திரு விஜய் கேட்டிருந்தாலே வேற ஒன்று நடந்திருக்கும். ம். யாருமே பெருசாக, அதாவது ரஜினி சார் கேட்குறோம், ம். வைப்ரேஷனாக இருக்கும், மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். பெரிய முக்கிய புள்ளிகள் வந்து இதை தட்டி கேட்கணும். இப்போ பிரவீன்காந்த் 1000 பேசுனாலும் எவனும் கேட்க மாட்டான். ஓகே, ஆனால் ஒரு ரஜினிகாந்த் சார் வந்து கேட்டிருந்தாருன்னு வச்சுங்க, ஏன் கீழம்பாக்கத்தை மாற்றுனீங்க, மக்களுக்கு அது கஷ்டம்னு சொல்லியிருந்தாருன்னா உடனடியாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். ம். திரு விஜய் அவர்கள் சொன்னார்னா ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். அது மாதிரி வந்து இறங்குனாதான் உங்களுக்கு வந்து மக்கள் வந்து கவனிப்பாங்க. ஓகே. இல்லைன்னா விஜய் சார் நல்ல மனுஷன்பா, நல்ல பையன்பா, அவ்வளோதான் இருக்குது. இப்போ என்ன இமேஜ், நல்ல பையன், குட் பாய், குட் ஆக்டர், நல்லா சம்பாதிக்கிறாரு, நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, இவ்வளோதான் இருக்குது. இது அரசியலுக்கு போதுமானா பத்தாது.
இறங்கி பாருங்க பவன் கல்யாண் எப்படி வந்து சேலஞ்ச் பண்ணார் பாருங்க. ஏ ஜெகன் மோகன் படத்துல சேலஞ்ச் பண்ற மாதிரி பண்ணார். அந்த ஒரு மாதிரியான மாற்றம் இங்க நடக்கணும் அந்த அந்த துணிச்சலோட பேசுற அந்த இறங்கி அடிக்கணும். அடிச்சா நிச்சயமா விஜய் சார் வந்து என்னதான் வந்து விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் திரைத்துறையில வந்து போட்டிகள் பொறாமைகள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அவர்கள் ரசிகர்களும் இன்ன வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்போ அஜித் அவர்கள் விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கு முழுசா வந்துட்டா விஜய் அஜித் அவர்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும் விஜய் அவர்களுக்கு? என்னன்னா நான் ஏற்கனவே உங்க சேனல்ல தான் சொல்லியிருக்கேன். இது எப்படி காலம் எப்படி காயின் நவுத்தும். எப்பவுமே காலம் வந்து காயின் நவுத்தும். நீ அங்கேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஓகே, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வராரு, உடனே கம்பல் பண்ணி சிவாஜி சாரை கொண்டு வராங்க. ஓகே, ரஜினி சார் வரேன்னு நினைக்கிறாரு, நினச்சி ஒரு இடத்துல சொல்கிறாரு, உடனே துருன்னு கமலஹாசன் போய் கட்சி ஆரம்பிக்கிறார். ஓகே, அது மாதிரியாக திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் அஜித்தும் ஏதோ ஒரு வகையில் அரசியல் பிரவேசம் செய்வார், இல்லைன்னா செய்யப்படுவார். அவரும் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார். ஒய் நாட்? ஏங்க தாராளமாங்க. அவருக்கு ஜாதகப்படி அவருக்கு அந்த யோகம் இருக்கு. ஜாதகப்படி அவருக்கு அந்த யோகம் இருக்கு. அவருக்கும் ஜாதக அமைப்புல எக்ஸலண்டா இருக்கு. எக்ஸலண்டான அரசியல். அவருடைய ஜாதகம் வந்து அரசியலுக்கான ஜாதகம் எனக்கு தெரியும், அதனால சொல்றேன். பட் அவரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி இப்போதைக்கு மக்கள் நினைக்கிறாங்க. பட் அல்டிமேட்டாக காலம் தான் எதையுமே டிசைட் பண்ணுமா. காலம் தான் எதையுமே முடிவு பண்ணும். சொல்ல முடியாது. ஏன்னா எப்போவுமே ஏன்னு ஒன்று பண்ணுச்சுன்னா பி ஒன்று ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் மறைமுகமாக விஜய் அவர்களுடைய கட்சிக்கு வந்து அஜித் அவர்கள் பயங்கரமாக சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு டாக்கும் வந்து போயிட்டு இருக்கு. விட்டா கட்சி பேர் அவர் தான் வச்சு கொடுத்தாரு. இல்லைங்க, சமூக வட்டாரத்தில் அதுதானே பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. அது சும்மா பேருக்கு இருக்கும். ஃபோனில் ஒரு விஷ் பண்ணியிருப்பாரு, ஒரு ஒரு அதானே ஒரு ஹியூமன். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும். அப்படியா அப்படியா அது வரும். அதுதான் மனித இயல்பு. மன்னிச்சுட்டு மாலை போடுறதுலாம் முடியாது. ஏன்னா நம்பர் 1 நம்பர் 2 இல்ல. அவர் ஒரு கடை போட்டா எதுக்கு நானும் ஒரு கடை போடுறதுதான் கதை. இல்லைன்னா உங்க கடையை மூடிடுவாங்க, இருக்கிற கடை மூடப்படும். ஓகே, அதனால அது ஏன்னா ரசிகன் இது என்னன்னாங்க, இப்போ ஒரு தெருவில் ஒரு 20 விஜய் ரசிகர் இருக்காங்க, விஜய் சார் ரசிகர் இருந்தா அதே பேரலராக 15-20 அஜித் சார் ரசிகர் இருப்பான். இப்போ அவன் என்ன பண்ணுவான், துருன்னு இருக்கும். எங்கள் தலையா இன்னும் ஆரம்பிக்கல, எங்கள் தலையா இன்னும் ஆரம்பிக்கல, தலை எப்போ ஆரம்பிக்கும். இப்போ அவனுக்கு நீங்கள் பெல் கமிட் ஆகிட்டீங்க. ஓகே, ஆனால் விஜய் அவர்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கம்ங்கிற ஒரு இயக்கத்தை வச்சு அவர்களுடைய ரசிகர்களை வச்சு ஆல்ரெடி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. அஜித் பண்ணலையா? அஜித் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. அவருடைய ரசிகர் மன்றத்தை தான் கலைச்சிட்டாரு. இல்லைம்மா, ஹெல்ப்ன்றது தான் பார்க்கணும். நீங்கள் ரசிகர் மன்றத்தை வச்சிருக்காரு கலைக்கிறாருன்றது. அஜித்தும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் டூயிங் மெனி ஹெல்ப் ஃபார் மெனி பீப்புள். அது தெரிஞ்சும் தெரியாமையும் நிறைய ஹெல்ப் பண்ண ஒரு கேரக்டர், எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர். நல்லா கேட்டுங்க. இப்போ அஜித் வராருங்க, விஜய் வந்து வேட்டியை வாங்கி கட்டிட்டாரு, அரசியல் வேட்டியை வாங்கி கட்டிட்டாரு. அஜித் ஆர்டர் பண்ணாமல் இருப்பார் நினைக்கிறீங்களா? அஜித் அவர்களுக்கு மறைமுகமா ரசிகர்கள் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க, இது ஒரு கணக்குங்க. இது அவங்க வந்து ரசிகர்கள் போய் அவரை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது காலம் வந்து ஒன்று உங்களை ஃபோர்ஸ் பண்ணும். ஏதோ ஒரு கட்சி வந்து உங்களை கூப்பிடும், உங்களுக்கு அப்போ வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அவமானப்படுத்துவாங்க, அந்த அவமானத்தில் ஒரு வெறி வரும். இப்படி தான் காலங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் உருவாக்கும். நம்ம நினைப்போம் அவருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, வரமாட்டாருன்னு, அது கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ அந்த ஒரு அரசியல் மாற்றத்திற்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அஜித் சாரோடைய ஃபேன்ஸுங்க எல்லாம் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவரோட படம் அப்டேட்டே வர மாட்டேங்குது சார். அரசியலுக்கு வருவாரா மாட்டாங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறி தானே. விடாமுயற்சி அடுத்து குட் பேட் அண்ட் அக்லி. குட் பேட் அண்ட் அக்லி தான் இப்போதைக்கு மக்கள் இப்போ என்னன்னா விடாமுயற்சியை விட்டுட்டாங்க. விடுப்பா அது வரும்போது வரட்டும் அப்படின்ட்டு. அது பிகாஸ் அவர் எப்பவுமே ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போவார். நல்ல டைரக்டர், ஆக்சுவலி விடாமுயற்சி டைரக்டர் என் ஃப்ரெண்டு தான், மகிழ் திருமேனி. நல்ல டைரக்டர், நிச்சயமாக நல்ல படம் எடுப்பார். எனக்கு அதில் கன்ஃபார்மாக வந்து அஜித் சாருக்கு ஒரு நல்ல படமாகவே இருக்கும் அது. ஏன்னா நாலேஜபிள் டைரக்டர், அதனால் தப்பான படமாக இருக்காது. வேறு இன்னமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டுக்கு ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை தெரில, எனக்கு அங்கே இன்னும் உள்ளே நடக்குதுன்னு தெரில. ஆனால் நல்ல படமாக வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதேமாதிரி இந்த படமும் பார்க்கும்போது ஒரு அஜித்தோட ஃபேன்ஸுங்களுக்கு ஒரு அதிரிபுதிரியாக இருக்குது. இந்த ஒரு காட் ஃபாதரில் ஒரு 2-3 ஆக்ஷனில் ஒரு மூடு கிடச்சிது. காட் ஃபாதர்லேயே
நல்லா இருந்தது. அதே மாதிரி வில்லன்ற ஒரு படத்துலையும் டபுள் ஆக்ஷன் நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த படத்தில் ஏதோ ஒரு 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 மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் போல தெரியுது. ஸோ அஜித் கிட்ட இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம். ஆமாம், இப்போ நீங்கள் அஜித்னாலேங்க அவரோட நீங்கள் மங்காத்தா பாருங்கள், பில்லா பாருங்கள், ஒரு வில்லன் டோன் வந்து நல்லா பண்ணுவார் அவர். கிட்டத்தட்ட ரஜினி சார் மாதிரி. ரஜினி சாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்முகி என்னப்பா அது என்ன படம் சந்திரமுகியில் கிளைமேக்ஸில் வந்து வில்லனாக வருவார் இல்லையா, அப்படியே தேட்டர் அதிர்ச்சி இல்லை, ஏன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் அதுதான். அது சார் இறுதியா அஜித் அவர்களுக்கு வந்து இதுல அரசியலுக்கு வருவாரு, அவரும் வந்து அரசியல் வர்றதுக்கான இல்ல கூட்டணியில அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவருக்கு பர்சனலா அரசியல் ஆசை இருக்கா? அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு ஒரு பெரிய தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் புள்ளியாகவே ஆகக்கூடிய ஜாதகம் இருப்பதனால் அந்த எண்ணம் எப்போது வேண்டுமானாலும் வரும். ஒன்று புரிஞ்சுங்கம்மா, ஒரு திரையில் இவ்வளோ நடிகர்கள் வந்துட்டு போயிட்டாங்க. அஜித் சாருடைய காலகட்டத்திலையும் விஜய் சாருடைய காலகட்டத்திலையும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பா இப்பவும் எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இந்த 2 பேர் மட்டும் டாப்லேயே இருக்காங்களே, அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வில் பவர் இருக்குன்னு அர்த்தம். வில் பவர்னா என்ன? அரசியல் இல்லையா? பவருக்கு வந்துட்டாரு தானே சொல்கிறோம். பிரைம் மினிஸ்டர் பவருக்கு வந்துட்டாருங்க, பவருக்கு வருவாங்க. வில் பவர் இருக்கவங்க பவருக்கு வருவாங்க. அதனால் அது இல்லைன்னா ஸ்க்ரீனில் அந்த அந்த ஆளுமை வராதுமா, அந்த ஒரு கமாண்டிங் வராது. இப்போது விஜய் சாரையும் அஜித் சாரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அவர் நல்ல டான்ஸ் ஆடுவார். யார்? திரு விஜய் அவர்கள். இவர் டான்ஸும் பெருசாக பண்ண மாட்டார், ஆடுவார். ஒரு காலத்தில் நல்லா ஆடிட்டார், இப்போ அப்படியே ஸ்டைலில் மாற்றிக்கிட்டார். அதே மாதிரி பெரிய ஃபைட்டில் ரிஸ்க் எடுக்கிறதும் கிடையாது, ஸ்டைல் தான். அவரு நல்ல ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணுறாரு திரு விஜய், ஏன்னா உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ இதை எல்லாம் குறைகளாக இருந்தாலும் இன்னமும் விசில் பறகுதில்லை. எப்படி என்னன்னா தன்னை பற்றின வேல்யூ பெருசாக தன்னை நினைக்கிறது. அந்த தன்னை பற்றின பெரிய வேல்யூ யார் நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து அவங்க எப்படியும் அரசியலுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. அது இழுத்துரும், காலம் இழுத்துரும். அதனால் நிச்சயமாக திரு விஜய் அஜித் அவர்களுக்கு என்னைக்கு விஜய் அனௌன்ஸ் பண்ணாரோ அன்னையிலேருந்து ஓடிட்டு இருக்கோம். இல்லைனா கூட யாரோ ஒருத்தர் காதில் வந்து சொல்லிட்டு போவாங்க, நம்மளும் கட்சி ஆரம்பிக்கலாம் அண்ணே பாருண்ணே, நம்ம கூட இந்த பையனை பாருண்ணே, நம்மளாம் ஒன்றா தானே இருந்தோம். இதெல்லாம் மனித இயல்பு. நான் சொல்ல வர்றது என்னென்னா மனித இயல்பு. நீங்கள் ஒரு 3rd floor கட்டியிருக்கீங்க, உங்கள் பக்கத்து வீடு 2வது மாடியில் தான் இருக்குன்னா, இப்போ 2 மாடி இருக்கான் பாருங்க, தூங்கவே மாட்டான். அவனுக்கு இந்த 3 மாடி இது ஹைட்டை ஃபில்லப் பண்ணாதான் இவனுக்கு தூக்கம் வரும். இது மனித இயல்பு. ஓகே, இருந்தாலும் அஜித் அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் மனசுக்குள்ள உறுத்திட்டே நிச்சயமா இருக்கும். ஏன்னா அவரு ஒரு சமகாலத்து ஆட்கள்ல, சமகாலத்தில் 2 பேரும் ரைஸ் ஆகுறாங்க. இப்போ வந்து ஒரு படி முன்னாடி போயிட்டார் இப்போ விஜய். அப்போ நீங்கள் ஒரு படி பின்னாடி இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அதை உங்கள் ரசிகன் வந்து அதை நீங்கள் கம்னு இருந்தால் கூட ரசிகர்களால் அதை கம்னு இருக்க முடியாது. அவனுக்கும் என் தலையும் வருதுன்னு சொல்லணும். இன்னொன்று தெரியுமா, அரசியலுக்கு தலை தான் பெருசு. சார் நீங்க யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்லலையே. தலைதாங்க பெருசு. தலைன்னா என்ன? தலைமை, தலைவன், எல்லாத்துக்கும் தலை தானே ஃபர்ஸ்ட். கண்டிப்பா சார். சும்மாவே உங்களை அஜித் ஃபேன்ஸ்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இப்படிலாம் சொன்னாங்கன்னா இன்னும் கமெண்ட்ஸ்ல இல்ல நான் ஐ லவ் விஜய் சார், ஐ லவ் அஜித் சார். நான் 2 பேரோடையும் ட்ராவல் பண்ணுவேன். நான் 2 பேரையும் வச்சு படம் டைரக்ட் பண்ண வேண்டியவன். 2 பேரும் எனக்கு தெரியும். ஐ நோ போத் ஆஃப் தெம். ஸோ அதில் 2 பேரையும் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ விஜய் சார் வந்ததுக்கு காரணம் என்னென்னா ஃபேன்ஸுக்கு வந்து ப்ரெஷர். அதே மாதிரி ப்ரெஷர் அஜித் சாருக்கும் இருக்கும். அதனால தான் அவர் கழிச்சு விட்டுருப்பா, இது தேவையில்லைப்பா அப்படின்னு. ஆனால் விஜய் சார் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அஜித் சார் யோசிப்பார், ஃபேன்ஸுக்கு வந்து நெருக்கடி கொடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எந்த இதுனாலும் இந்த ஒரு ஆலோசனை மேபி ஃப்யூச்சரில் அது உண்மையாக கூட மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம், இல்லை நடக்காமலும் போகலாம். ஸோ அதற்கு நான் 2 ஜாதகத்தை 2 இதை வந்து நான் சொல்லிட்டு போகிறேன். 31 வரைக்கும் நடிப்பார் திரு விஜய் அவர்கள், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நம்பர் 1 திரு அஜித் அவர்களும் வருவார். ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் விஜய் அவர்கள் 31வது படம் வரைக்கும் பண்ணுவார்.
அஜித் அவர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார் அப்படின்னு நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் வந்து நமக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஸோ அரசியல் ரீதியாகவும் சரி, விஜய் அவர்களுடைய விஷயமும் சரி, இதுல முக்கியமா வந்து நமக்கு எக்ஸ்க்ளூசிவா நீங்க கொடுத்தது வந்து அஜித் அவர்களும் கட்சி ஆரம்பிப்பார் அப்படிங்கிற ஒரு விஜய் விஷயம். 31 வரைக்கும் நடிப்பார். ஆமா. இது ரெண்டுமே 2 எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்திருக்கீங்க. So, இந்த ஒரு நேரம் எங்களுக்காக நிறைய சினிமாவை பற்றியான தகவல்கள் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.